கடவுள் என் மனுஷனை எனக்கு அறிமுகம் செஞ்ச நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அவர் என்கிட்ட பிச்சை கேட்ட நின்னாரு. பாப்பா, நான் மீனவர் லூர்துசாமி மக அருளப்பா சாமி. என்னாச்சு? ஏன் அழுகுற? கர்த்தர் எல்லாரும் காப்பாத்துறாரு, என்னை கைவிட்டுட்டாருங்க. நம்புறவங்களுக்கு கடவுள் உயிரோட இருக்காரு. நான் செத்து பொழைக்கிறேன் பாப்பா, நிம்மதியே இல்லை. என்னாச்சு? சும்மா அழுகாம சொல்லுப்பா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. அழுகாதப்பா, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. உன்னைய பார்த்ததும் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. ஒரு சின்ன உதவி வேணும். இது டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டு, மருந்து வாங்க காசு இல்லை. என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. ஆனா இது கோயில் காசு. இந்த கோயிலுக்கு எவ்வளவோ காசு உண்டியல்ல போட்டிருக்கேன். அதுக்கு தான் அந்த சாமி உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். இது கோயில் காசுப்பா, தரக்கூடாது. ஒரு உசுரை காப்பாற்ற பயன்படும்ல. பயப்படாதப்பா, திருப்பி தந்துடுறேன். யாரை ஏமாத்தினாலும் அந்த ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? திருப்பி தந்துடணும். தோரம்பருப்பும் சீனி வாங்கிட்டு வந்துட்டாடி? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. விஸ்வாசிங்க வீட்டுக்கு போனியா? கோயிலுக்கு தசம பங்கம் காசு கொடுத்தாங்களா? 50 ரூபாய் கொடுத்தாங்க 2 பேரு. சரி, போய் ஃபாதருக்கு கணக்கு கொடுத்துட்டு வந்து டீ போடு. இல்ல. என்னடி? கடற்புறத்துல ஒரு ஆளு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கேட்டாரு. யாரு? லூர்து சாமி மக அருளப்ப சாமின்னாரு. ஐயோ, அவன் ஒரு பகல் குடிக்காரண்டி. குடிக்கிறதுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறவன். அவங்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டே. நீ என்ன செய்வியோ எதை செய்வியோ எனக்கு தெரியாது. இப்போ போய் அந்த பையன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வர. இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது சொல்லிட்டேன். நாளைக்கு தந்துடுறேன்னு சொன்னாரு. நாளைக்குங்கிறது அவன் அகராதியில அடுத்த ஜென்மம். போ, நிக்காத, போய் வாங்கிட்டு வா. போ. கொடுத்தாலாம் வந்தாலாம், காசு வாங்காம வந்துடாத. ஊரை ஏமாத்துறதுக்கு அலையறாங்க. லூர்து சாமி மக அருளப்ப சாமி எங்க இருப்பாரு? அவனாம்மா, அவனை ஆபீஸில் போய் பாருமா. ஆபீஸா? இந்த கல்லறத்தோட தான் அவன் ஆஃபீஸு. அங்கே சாகாமல் கூடி போன போதும் ஆளு அவன் தான். என்னம்மா, அவன் விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்டியா? நீ காசு வாங்கின மாதிரி தான். அந்த மேட்டத்தில் போய் பாருமா. ஏமா? என்னம்மா? லூர்து சாமி மக அருளப்ப சாமி வீடு எங்க இருக்கு? ஏன் உங்ககிட்டயும் காசு வாங்கிட்டானா? ஆமா. தா இதுல இருந்து 3வது வீடு தான். போ சீக்கிரம் போ, ஓடிட போறேன். வீட்ல யாருங்க? யாருமா? கோயில் காசு கொடுத்தாச்சே. லூர்து சாமி மக அருளப்ப சாமி வீடு தானே? ஏன் மைந்தா எம்புட்டு காசு வாங்கின? 50 ரூபாய். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாத்தா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போகும். குடியார பயலுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அந்த நேரத்தில் யாரை வேணா ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. இரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, நெதம் இதே பொழப்பா. வா, இப்படி 50 ரூபாயாவா கொடுப்ப? வெளியூர்லேருந்து இளவு சொல்லி ஒருத்தன் வந்தான், அவங்கிட்ட இவன் ஒரு இளவை சொல்லி காசை வாங்கிட்டான். இந்தா. தேங்க்ஸ், வரேன். ஏ பாப்பா, வாங்கி பழகிட்டான், இனி உன்னை விடவே மாட்டான். அடுத்த முறை வந்தா ஓங்கி அற, அப்பவாச்சும் அறிவு வருதா பாப்போம். பாப்பா, ஒரு நிமிஷம். நேற்று நீ கொடுத்த காசுல தான் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்போ குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றணுங்கிறாங்க. குளுக்கோஸ் பாட்டிலுக்கு காசு வேணும். தந்தேனா? நேற்று வாங்கினதோட சேர்த்து தரேன். நீ பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில்னு போய் சொல்றியா? சாத்தான் உனக்குள்ள ஏறிட்டான், அவன் பின்னாடியே போகாத. பிதாவே, தவறான பாதையில் செல்லும் இவனை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே. குடியின் கோர பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே. இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவனை ஆசீர்வதித்து புனிதமாக்குவீராக.
பரபரவை